நோய் பிரச்சனையிலிருந்து விடுதலை பெறப்போம். ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு நன்மை தருமா தீமை தருமா? எண்ணும் எண்ணமெல்லாம் ஈடேறக்கூடிய காலமா? திருமண தோஷம், அதாவது திருமண தடை என்று சொல்லக்கூடிய தோஷம் எப்பொழுது விலகும்? விக்னேஸ்வராய நமக, வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. அரகர நம பார்வதிபதையே. அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. உங்கள் அமைதியான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால், 2024 நடைபெறக்கூடிய குரு வக்கர பயிற்சி 9/10/2024 முதல் அப்போ தான் ஆரம்பிக்கிறது வக்கர பயிற்சி. 4/2/2025, அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, அடுத்த ஆண்டு 2ஆம் மாதத்துலேருந்து குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடையக்கூடிய நாட்களாக இந்த 118 நாட்கள் குரு பகவான் வக்கரகதிக்கு இருந்து ஒவ்வொரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனத்துக்கு வரைக்கும் எவ்வாறு பலாபலங்களை வழங்க போகிறார் என்று பார்ப்போம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட தனுசு ராசி நேயர்களே, ஐயா, உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த திருமண தோஷங்கள் என்று சொல்லக்கூடிய யோகத்தை பெறக்கூடிய காலமாக இந்த காலம் பெண் பிள்ளைகளுக்கு அந்த மகளிருக்கு இந்த உன்னதமான காலமாக இந்த தனுசு ராசிகாரங்களுக்கு ஏற்புடைய காலம். அது மூல நட்சத்திரமான இருக்கட்டும், அவங்களுக்கான உகந்த காலம் என்று தான் நான் சொல்லுவேன். போராட நட்சத்திரம் இன்னும் உகந்தமாக இருக்க போகிறது. உத்திரம் என்று சொல்லக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த காலமெல்லாம் சிறப்புடையதாக மாறப்போ திருப்பியும் இறைவனே நம்மளுக்கு தந்திரல போகிறார். ஒவ்வொரு நாளும் ஒரே தொடர்ச்சியாக துன்பத்தை கொடுத்து வாங்கியிருந்தீங்கல்ல, வேலை சார்ந்த விஷயத்திலையும் வேலை இழப்புகளெல்லாம் ஏற்பட்டதல்லவா, அந்த வேலை இழப்புகளெல்லாம் விட்டு நீங்கள் தடையிலிருந்து நீங்கள் விலக போகிறீங்க. நோயெல்லாம் நம்மளை தாக்கி கொண்டே இருந்த மனநோய், அந்த உடல் நோய் எல்லாமே நம்மளை தாக்கிட்டு இருந்து அந்த தாக்குதல் என்று சொல்லக்கூடிய அளவு இருந்து நீங்கள் விடுதலை பெறக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கத்தான் பெறும். ஐயா, செலவீனங்கள் கண்டிப்பாக இருக்கும் சுவாமி, இதை உறுதிப்படுத்திங்க. அந்த செலவீனங்கள் நாம் கட்டுக்குள்ளே வருமா? அந்த கட்டுக்குள்ளே வரக்கூடிய காலமாக இந்த காலம் இல்லை. அது மட்டும்தான் சொல்ல முடியும். என்னால் உறுதியாக சொல்லப்போனால் நமக்கு செலவீனங்கள் கட்டுக்குள் இல்லை. மற்றபடி தொழில் சார்ந்த விஷயத்தில் இதுவரைக்கும் நாம் முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லாமல் இருந்தால், இதுவரைக்கும் இல்லைன்னா இந்த வக்கரகதி காலத்தில் எல்லாத்தையும் உங்களுக்கு நிறைய சுபரான பலாபலங்கள் மட்டுமே காத்து கொண்டிருக்கிறது. ஐயா, நம்ம குடும்பத்தில் நம்ம குழந்தைகளுக்கு செல்வத்துக்கு திருமணம் செய்ய வேண்டும், அல்லது பள்ளிதானுக்கான செலவு, இந்த கல்விக்கான செலவுகளோ, அல்லது வீடு வாங்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வீடு கட்டுறதுக்கு நாங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே பாதி வழியில் நிற்குதுன்னா, லோன் வரலை, எது வரலை, நம்மளுக்கு வங்கி சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இனிமேல் முன்னேற்ற பாதை வழிவகுக்கப் போகிறது. உங்கள் வேலைக்கான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. இது வரைக்கும் அங்கீகாரம் இல்லைன்னா அந்த அங்கீகாரம் இப்பொழுது பெறவில்லாம். உங்களுக்கான பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த காலம் இருக்கும். வரவுக்கேற்ற செலவு கண்டிப்பாக இருக்கும். அதை விட அதிகமாகவும் இருக்கும். செலவீனங்களும் நாம் கடன் வாங்குற மாதிரி இருக்கும். நான் இல்லைன்னே சொல்லலை. இதெல்லாம் எதுவுமே இப்போ தடுக்க முடியாது சுவாமி. இல்லறத்தில் சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நடந்த வண்ணம் இருக்கும். குழந்தைகளில் உடல்நிலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். நீங்கள் முன்னேற்ற பாதைக்கு அந்த கல்வி என்று சொல்லக்கூடிய உயர்நிலை கல்விக்கு சென்றார்களா, அதில் ஏற்பட்டு வந்த தடையெல்லாம் தானாக விலகுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். போராட நட்சத்திரமாகட்டும், மூல நட்சத்திரமாகட்டும், உத்திராடம் முதல் கொண்டே சொல்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இப்பொழுது நிலவிக்கொண்டிருக்கிறது. இந்த வக்ரகதி காலத்தில் முழுமையான பலாபலங்களை யார் பெறுவார் என்றால், இந்த 12 ராசியில் முக்கியமான ராசியாக தனுசு ராசிக்காரங்க முழுமை பலாபலங்களை பெறக்கூடிய காலமாகும். நம்ம குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்த வண்ண காலமாகவும், இது வரைக்கும் தொழிலில் எனக்கு முன்னேற்றம் தரலை, உடலில் இருந்து வந்த பிரச்சனைக்கு ஒரு வழி கிடைக்கல, ஐயா தொழிலையும் முன்னேற்றம் வர முடியல, அப்படியே நான் வேலை செஞ்சிட்ருக்கேன், அடிமை தொழில் தான் செஞ்சிட்ருக்கேன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு வகையாக நம்மளுக்கு முன்னேற்ற பாதி வழி வகுக்க தான் போகிறார். திடீர்னு திருப்பங்கள் வெளியூருக்கோ வெளிநாடுக்கோ நம்மளுக்கு டிரான்ஸ்ஃபர் கண்டிப்பாக கிடைக்க தான் போகுது. இதனால் நீங்கள் பெரிய லெவலில் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கப் போகிறது. அதுவும் இல்லாமல் நம் வாழ்வில் ஏற்பட்டு வந்த குடும்பத்தில் தாயாரோட இருந்து வந்த கருத்து வேறுபாடு, தந்தையார் சொத்துல இருந்து வந்த பிரச்சனை, தந்தையாரின் உடல்நலத்தில் இருந்து வந்த பிரச்சனை எல்லாம் இந்த வக்ரகதி காலத்தில்
ஓரளவுக்கு கட்டுக்குள்ளே வந்து அந்த கட்டுக்குள்ளே வந்த பிறகு நம்ம தாயாருக்கும் நம்மளுக்கும் கருத்து வேறுபாடுலாம் நிலைவணி இதெல்லாம் மறக்கக்கூடிய அளவுக்கு நாம் பகையாகிட்டோம். இப்போ மற்றவருக்கு நாம் பகையாகவும் துரோகமாக மாறிவிட்ட காலமாக மாறிவிட்டது. நோய்கள் அது எப்படி தான் வந்து நம்மக்கிட்ட ஜாயின் பண்ணுச்சுன்னு தெரியல. அந்த நோய் நொடிகள் நம்மளை விட்டுட்டு விலகுமா? கண்டிப்பாக விளையும். என்னென்னா கட்டுக்குள் வரும். விலகிறதுக்கான வாய்ப்புகள் இப்பொழுது இல்லை. இன்னும் காலம் இருக்கிறது. அந்த காலத்துக்கு கட்டுக்குள் வரக்கூடிய காலமாக இந்த 118 நாட்கள், இந்த குரு பகவானுடைய வக்கரகதி நாட்களில் தனுசு ராசிக்காரங்க மூல நட்சத்திரமாகட்டும், போராடமாவது உத்திராடமாவது ஒரு பாதம் உடையவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய முன்னேற்றமும், வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்பினை பெறக்கூடிய காலமும், திரும்பவும் புத்திரப்பேறு பெறக்கூடிய காலமாகும். அதாவது திருப்பியும் சந்தான பாக்கியம் கெட்ட போது நம்மளுக்கு அந்த காலத்தையும் ஏற்படுத்தி தரப்போகிறாரையா. ஒன்றும் பயப்படுற விஷயமே இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். என்னென்னா திருமணம் சார்ந்த விஷயத்தில் எல்லாருக்கும் அனைவருக்கும் கைகூடி விடக்கூடிய காலமாக இந்த காலம் இருந்து விட்டது. போன வருஷமே கொடுத்துட்டார். இந்த வருஷம் விடுபட்ட எண்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் தோஷங்களை பெற்றவருக்கெல்லாம் இது ஒரு வாய்ப்பு. தோஷம் என்று சொல்கிற மாதிரி 12ஆம் இடத்துல கேது பகவானோ ராகு பகவானோ இருக்க போகிறவங்களுக்கெல்லாம் இந்த 12, 8 என்று சொல்லக்கூடிய இடத்துல தான் இந்த ராகு பகவானம் கேது பகவானம் இருந்து துன்பத்தை கொடுத்தாங்கல்லவா, அவங்களுக்கெல்லாம் ஒரு விடுதலை என்று சொல்லக்கூடிய அமைப்பினை பெற்று உங்கள் வாழ்விலும் இல்லறத்திலும் சுகம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உடல் சுகம் மன சுகம் என்று சொல்கிற மாதிரி அந்த சுகத்தை பெற போகிறீங்க. உடலளவில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். பார்ட்னர்ஷிப்லாம் நல்லா இருப்பாங்கம்மா, அதில் எந்த குறைபாடும் கிடையாது. இனிமேல் நம்பிக்கை துரோகம் என்பது நம் வாழ்வில் நடைபெறாது. இதெல்லாம் 118 நாட்களில் உங்களுக்கு மாற்றி அமைக்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமையப்பெறும். இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு என்று தான் சொல்லியிருக்கேன். அதாவது கடமை கண்ணியும் கட்டுப்பாடுன்ற மாதிரி அவங்களே ஒரு கோடு போட்டுக்குவாங்க, அதுக்குள்ளே தான் வாழ்வாங்க, அதை தாண்டிலாம் போக மாட்டாங்க. அப்பாறு நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும். மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானையும் அந்த எம்பெருமான் வெங்கடாஜலபதி ஏழுமலை வெங்கடாஜலபதி வணங்கி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் அனைத்தும் விலகி நல்லதே நடக்கும் இந்த குரு வக்கரகதி காலத்தில். நன்றி, வணக்கம். அவ்வாறு இருக்க பெறும் பொழுதெல்லாம் உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பத்தை ஒவ்வொரு நாளும் இந்த ஏழுமலை திருப்பதியும் அல்லது திருமலை என்று சொல்லக்கூடிய திருத்தணிகை, இந்த இரு இடத்துக்கு தனுசு ராசிகாரங்க சென்று வரணும். தயவு செய்து சென்று வந்தால்தான் உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பம் எல்லாம் விலகும். ஏன்னா 2ஆம் அதிபதி சனி என்பதாலையும் அவருடைய இடத்துல குரு பகவானுடைய சுக்கிர வீட்டில் அமர்ந்திருந்து பார்வை பதிப்பதனால உங்கள் வாழ்வில் துன்பம் என்பது விலகாத வண்ணம் காணக்கூடிய காலமாக இருக்கப்பெறும். அதுவும் தனுசு ராசிக்கு 7ஆம் அதிபதி புதன் என்பதால் வெற்றி உபஜயஸ்தானாதிபதி என்பதால் தான் அந்த ஏழுமலை வெங்கடாஜலபதியை சொல்கிறேன். 7 ஹில்ஸ் என்று சொல்கிறோமில்ல, அதனால தான் ஏழுமலை என்று சொல்லக்கூடிய வெங்கடாஜலபதியை நீங்கள் வழிபடணும். முக்கியமாக அவரை நீங்கள் கையில் பிடிச்சிக்கங்க. உங்களுக்கு எப்பொழுதுமே வெற்றி கிடைக்கிற மாதிரி பாக்கியத்தை பெறும். ஏன்னா அதே புதன் பகவான் தான் 7ஆம் அதிபதியாகவும் 10ஆம் அதிபதியாகவும் வராரு. தொழில் காரகன். தொழிலில் ஏற்பட்டு வந்த பிணக்குகள் வருஷத்துக்கு ஒரு 2 முறையோ 3 முறையோ இந்த தனுசு ராசிகாரங்க திருப்பதி வெங்கடாஜலபதி வழிபட அந்த ரங்கநாத பெருமான், திருச்சியில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமானையும் வழிபட ரங்கநாயகியும் இந்த ஸ்ரீ ராமானுஜருடைய பூத உடலை வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.